பிரைஸ் த லார்ட். கடவுள் ஒரு மனுஷனை உயர்வானவனாக மாற்ற நினைக்கும் போது எல்லாமே அந்த மனுஷனை முதல்ல துண்டு துண்டாக உடைக்க பண்ணுறாரு. நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில் பல முறை உடைக்கப்பட்ட நிலமையில இருந்திருக்கலாம். அப்போனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ சோதனைகளை கடவுள் இந்த பூமியில் தராரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், திராணிக்கு மேலாக கடவுள் ஒரு நாளும் நம்மளை சோதிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி. நம்மளுடைய வேதம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்லிட்டு. பொன் அக்கினினால முதல்ல சோதிக்கப்படுது. அதற்கப்புறம் தான் அது விலையேற பெற்ற பொன்னாக, அழகுள்ள பொன்னாக மாறுது. அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை உயர்த்த நினைக்கும் போது நம்மளை துண்டு துண்டாக உடைக்க பண்ணுகிறாரு. முதல்ல மனதளவுலையும் சரி, நம்மளுடைய உடல் அளவுலையும் சரி. அதிகமான சோதனைகளை நீங்கள் சகிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களை துண்டு துண்டாக உடைக்கிறாரு, துண்டு துண்டாக சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவதற்காக மட்டும்தான். ராஜாக்கள் மத்தியில் உங்களை அமர்த்துவதற்காக மட்டும்தான். உங்களுக்கு சோதனை வரும் அப்படின்னு சொன்னால் அதை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு ஏசப்பா கிட்ட ஆலோசனை கேளுங்க. கடவுள் உங்களை ஆலோசனையின் வழியில் நடத்துவாங்க. பிரைஸ் த லார்ட். கடவுள் ஒரு மனுஷனை உயர்வானவனாக மாற்ற நினைக்கும் போது எல்லாமே அந்த மனுஷனை முதல்ல துண்டு துண்டாக உடைக்க பண்ணுறாரு. நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில் பல முறை உடைக்கப்பட்ட நிலமையில இருந்திருக்கலாம். அப்போனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ சோதனைகளை கடவுள் இந்த பூமியில் தராரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், திராணிக்கு மேலாக கடவுள் ஒரு நாளும் நம்மளை சோதிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி. நம்மளுடைய வேதம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்லிட்டு. பொன் அக்கினினால முதல்ல சோதிக்கப்படுது. அதற்கப்புறம் தான் அது விலையேற பெற்ற பொன்னாக, அழகுள்ள பொன்னாக மாறுது. அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை உயர்த்த நினைக்கும் போது நம்மளை துண்டு துண்டாக உடைக்க பண்ணுகிறாரு. முதல்ல மனதளவுலையும் சரி, நம்மளுடைய உடல் அளவுலையும் சரி. அதிகமான சோதனைகளை நீங்கள் சகிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களை துண்டு துண்டாக உடைக்கிறாரு, துண்டு துண்டாக சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவதற்காக மட்டும்தான். ராஜாக்கள் மத்தியில் உங்களை அமர்த்துவதற்காக மட்டும்தான். உங்களுக்கு சோதனை வரும் அப்படின்னு சொன்னால் அதை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு ஏசப்பா